உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தல் காலம் இது. ஆனால் பலருக்கும் நமது அரசியல் அமைப்பு பற்றியோ ஆட்சி முறைகள் பற்றியோ பலருக்கும் தெரிவதில்லை. ஏன் படித்தவர்களுக்கும் தெரிவதில்லை என்றே சொல்ல வேண்டும். எம்எல்ஏவின் முழு ஆக்கம் கூட பலருக்கும் தெரிவதில்லை. எத்தனை வகையான எம்பிக்கள் உண்டு, எம்எல்ஏக்கள் உண்டு, எம்பிக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எத்தனை வகையான தேர்தல்கள் இருக்கின்றன, எப்படி நமது தமிழ்நாட்டில் உள்ளவர் மத்திய பிரதேசத்திலோ ராஜஸ்தானிலோ தேர்தலுக்கு நின்று எம்பி ஆகிறார் போன்ற பல விவரங்களும் கேள்விகளும் பலருக்கும் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். இவர்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? அரசியல் கட்சிகள் ஆடும் சதுராங்க ஆட்டமா, இல்லை அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு முறைகளோ இருக்கின்றனவா என பல கேள்விகள் இருக்கும் அல்லவா? அதை பற்றித்தான் உங்களுக்கு தெரியாத பகுதிகளை விவரமாக சொல்லத்தான் இந்த பதிவு. இந்தியாவின் அரசியலமைப்பு பல சாதாரண மக்களுக்கோ மாணவர்களுக்கோ கூட அதிகமாக தெரிவதில்லை. ஆக அவர்களுக்கு தெரியாத அரசியலமைப்பின் ஒரு பகுதியை விளக்குவதுதான் இந்த பதிவின் நோக்கம். அதாவது எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், எம்பிக்களில் எத்தனை வகையுண்டு, யார் யார் என்று தெரியுமா என்றால் தெரியாது. எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது தெரியுமா? தெரியாது. எந்த முறையில் ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன, எந்த முறையில் வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றன, எப்படி தேர்வு செய்யப்படுகின்றன போன்ற விவரங்களை நாம் இன்று விளக்கமாக அறியப் போகிறோம். வாருங்கள். நமக்கு லோக்சபா தெரியும், ஏனென்றால் அதுதான் தற்போது நடந்த எம்பி தேர்தல், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினருக்கான தேர்தல். இப்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது. இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்பட ஜூன் 4 வரை பொறுத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அனைவரும் பொறுத்தும் காத்தும் இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பற்றி நமக்கு நன்கு தெரியும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பதுண்டு. நாம் பலரும் அதை பல முறையில் பார்த்திருக்கிறோம். இதனோடு இன்னொரு தேர்தலும் நடந்தது. அதுதான் ராஜ்யசபா தேர்தல். ஏன் சோனியா காந்தி கூட அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த ராஜ்யசபா தேர்தல் பலருக்கும் தெரியாது. எப்போதாவது ஊடகங்களிலோ அல்லது செய்திகளிலோ நாம் பார்க்கவோ படிக்கவோ செய்திருப்போம். ஆனால் அதை படித்துவிட்டு கடந்து போயிருப்போம். அதை பற்றி அதிகம் அலசி இருக்க மாட்டோம். இது எதற்கென்று நாம் யோசித்திருக்க மாட்டோம். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதும் ஒரு காரணம். ஏன் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் இந்த ராஜ்யசபா எம்பிக்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பதில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அதனால் மக்களும் கண்டுகொள்வதில்லை, ஊடகங்களும் அதை பெரிதாக செய்தியாக வெளியிடுவதும் இல்லை. நமது பார்லிமெண்ட், அதாவது நமது நாடாளுமன்ற அமைப்பில் 3 நிலைகள் உண்டு என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று லோக்சபா என்கிற மக்களவை. இந்த மக்களவைக்கான தேர்தல் தான் தற்போது நடந்து முடிந்து முடிவுக்காக நாம் காத்திருப்பது. அதுதான் லோக்சபா என்று சொல்கின்ற மக்களவை. அதானது இதை கீழ்சபை என்றும் சொல்வார்கள். இனி இரண்டாவது உள்ளது ராஜ்யசபா என்கிற மாநிலங்களவை. இதை மேல் சபை என்றும் சொல்வதும். மூன்றாவது பிரசிடென்ட். இந்த இரண்டாவது சொன்ன ராஜ்யசபா என்கிற மாநிலங்களவை தான் ராஜ்யசபா என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த தேர்தலில் தான் சோனியா காந்தி கூட நின்றார்கள் என்று நாம் குறிப்பிட்டோம். மூன்றாவது பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்டின் தலைமையின் கீழ் ராஜ்யசபா என்கிற மேலவை, அதன் கீழ் லோக்சபா என்கிற கீழ்சபை அல்லது மக்களவை. இந்த ராஜ்யசபாவை மாநிலங்களவை என்றும் சொல்வார்கள், லோக்சபாவை மக்களவை என்றும் சொல்வார்கள். இதில் நமது நாட்டில் லோக்சபா என்கிற மக்களவை தேர்தல் மிகப்பெரிய கொண்டாட்டம், அது ஒரு திருவிழா போன்றது தற்போது நடந்து முடிந்தது. அதற்கு கிடைக்கின்ற ஊடக வெளிச்சமும் முக்கியத்துவமும் மிக மிக அதிகம். அதுதான் தற்போது நடந்து முடிந்தது. நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு நம் இந்தியாவில் 543 தொகுதிகளாக இந்தியாவை பிரித்து 543 தொகுதிகளுக்கும் 543 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் போட்டிதான், தேர்வுதான் இந்த தேர்தல். மக்கள் நேரடியாக வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை இங்கு தேர்ந்தெடுப்பார்கள். அதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்குகின்ற மிகப்பெரிய உரிமை. இதுதான் ஓட்டுரிமை என்றும் மக்களின் மிகப்பெரிய உரிமை என்றும் ஒவ்வொரு குடிமகனையும் இந்த நாட்டின் அரசனாக்கின்ற உரிமை என்னவென்றால் இந்த ஓட்டுரிமை தான். தனக்கு பணி செய்வதற்கு தனது பணியாளரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை இந்த நாடும் அரசியல் அமைப்பும் சட்டமும் இந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்றவர்கள் கட்சி அடிப்படையிலோ அல்லது கூட்டு கட்சிகளின் அடிப்படையிலோ எம்பிக்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். பிறகு ஆட்சி அமைப்பார்கள். இதில் ஆட்சி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 273 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும். அப்போதுதான் ஒரு கட்சி அல்லது ஒரு குழுவுக்கு ஆட்சி அமைக்க முடியும். அதிகமாக இருந்தால் பலமான ஆட்சி என்று பொருள். மிக எல்லையில் இருந்த குறைந்தபட்ச அளவில் இருந்தால் அது தூக்கு மந்திரி சபை என்று கேலியும் கிண்டலும் செய்வது உண்டு. ஏனென்றால் ஒருவர் தங்களுடைய ஆதரவை பின்வாங்கினாலோ அல்லது பின்வலித்தால்
அந்த ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும் என்பதால் அதை தூக்கு மந்திரி சபை என்று சொல்வார்கள். எப்போது வேண்டுமானாலும் ஏதாவது நடந்துவிடக்கூடும் என்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்கக்கூடும். ஒருவர் பின்வாங்கினாலும் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அபாயம் இருப்பதால் தான் இதை அப்படி சொல்கிறோம். இந்த லோக்சபா தான் நமது 5 ஆண்டு திட்டங்கள் துவங்கி நாட்டின் நல திட்டங்களை, சட்ட திருத்தங்களை உருவாக்குகின்றன. நாட்டின் ஒவ்வொரு துறைகளையும் நிர்வகிக்க இந்த எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுக்காக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுதான் பிரதம அமைச்சர். அந்த பிரதம அமைச்சர் மற்றவர்களின் ஒத்துழைப்புடனும் மற்றவர்களின் ஒப்புதலுடனும் ஒரு மந்திரி சபையை உருவாக்குகிறார். அதற்காக இந்த எம்பிக்களிலிருந்து சிலரை மந்திரி, அதாவது ஒவ்வொரு துறைகளையும் நிர்வகிக்கும் வசதி பொருட்டு அவர்களை அமைச்சர்களாக தீர்மானித்து பணியமர்த்துகிறார். மற்ற உறுப்பினர்களின் ஒப்புதலும் ஒத்துழைப்பும் இங்கு முக்கியமாகப்படுகிறது. இந்த பிரதான மந்திரி உட்பட இவர்களுக்கு அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் என்று கேட்டால், அந்த அதிகாரத்தை இவர்களுக்கு வழங்குவது யார் என்று கேட்டால், நமது நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி. இவர்களின் ஆட்சியும் செயல்பாடுகளும் சரியில்லை எனில் டிஸ்மிஸ் செய்யவும் அதிகாரம் இந்த ஜனாதிபதிக்கு உண்டு. ஆக அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்து பொறுப்பை, நாட்டை இவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் இவர்கள் ஒழுங்காக ஆள வேண்டும். 5 ஆண்டிற்குள் ஏதாவது அதிருப்தியாகவோ இல்லை சீர்கேடாகவோ இல்லை நாட்டிற்கு ஆபத்தாகவோ நிலையில் சென்று கொண்டிருந்தால், சரியில்லை என்று சரிபடுத்த முடியாத நிலைமை வந்தால் அவருக்கு அதை கட்டுப்படுத்தவும் இவர்களை டிஸ்மிஸ் செய்யவும் அதிகாரம் உண்டு. இவை சாதாரணமாக அனைவருக்கும் தெரிந்ததுதான். நாம் சொல்ல நினைப்பது உங்கள் அதிக கவனம் கொள்ளாது போகின்ற ராஜ்யசபா பற்றித்தான் உங்களுக்கு எடுத்துரைக்க வந்திருக்கிறோம். அது ராஜ்யசபா என்பது எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர்களின் பதவிகாலம் எவ்வளவு, இவர்களின் பணி என்னது, இந்த சபை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது, எந்த அடிப்படையில் உறுப்பினர்கள் தீர்மானிக்கப்படுகிறார்கள், இதன் தேர்தல் முறை என்ன, எந்த தேர்தல் முறையில் ஓட்டு எப்படி எண்ணுகிறார்கள், இவை லோக்சபாவை விட ராஜ்யசபா முற்றிலும் மாறுபட்டது என்பது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அதை பற்றி ஒரு தெளிவான அறிவை உங்களுக்கு ஏற்படுத்தவே இந்த பதிவு. அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் இப்போ பார்ப்போம் வாருங்கள். முதலில் இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு எதற்கு இப்படி ஒரு மேல் சபை, அதன் பயனும் முக்கியத்துவம் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு 543 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அதிலிருந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிலிருந்து பிரதான மந்திரி இருக்கிறார். இவர்கள் அனைத்தும் இருக்கும்போது இன்னும் ஒரு அமைப்பு எதற்கு? தேவையில்லாமல் மக்களின் வரிப்பணத்தை இவர்களுக்கு கார், பெங்களா, மற்றபடி வசதிகள், அலுவலகம் என அனைத்தும் கொடுத்து மாத சம்பளமும் கொடுத்து இவ்வளவு தேவையற்ற செலவுகள் தேவையா என்ற ஒரு கேள்வி எழுமானால் அது தேவையா என்பதை இந்த பதிவின் முடிவில் நீங்கள் தீர்மானியுங்கள். சரி, விஷயத்திற்கு வருவோம். இப்படி நமது நாட்டில் இருப்பது போல லோக்சபா, ராஜ்யசபா என்கிறது போல, அதாவது மேல் சபை, கீழ் சபை என 2 சபைகள் நிர்வாகம் கொண்ட அரசியல் அமைப்பைத்தான் பை கேமரல் சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். உலகில் உள்ள பெரும்பான்மையான ஜனநாயக நாடுகளிலும் இந்த பை கேமரல் சிஸ்டம் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. இதன் பலன் என்னவென்றால் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது சரிபார்ப்பு மற்றும் சமநிலை, எந்த விஷயத்தையும் சரிபார்த்து ஆலோசித்து அலசி ஆராய்ந்து அதற்கு சமநிலையோடு அதை செயல்படுத்துவது என்ற ஒரு பண்பு இந்த சபையினால் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பெரும்பான்மை எம்பிக்களுடன், லோக்சபா உறுப்பினர்களுடன் ஆட்சி அமைத்த ஒரு அரசுக்கு சட்டமோ திட்டமோ உருவாக்கி ஒப்புதல் பெறுவது என்பது அந்த சபைக்குள் மிக எளிதாக முடிந்துவிடும். ஆனால் இந்த சட்டம் அல்லது திட்டம், பில் என்று அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பில் பாஸ் ஆகவில்லை, சட்ட திருத்தம் கொண்டு வரவில்லை, சட்டம் இயற்றப்படவில்லை என்று பல ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஒப்புதல் பெறுவதற்கு முன் சட்டமோ திட்டமோ, அதை பில் என்று சொல்கிறார்கள், அதை பெரும்பான்மை அரசு லோக்சபாவில் எளிதாக, அவர்களுக்கு அதிகம் உறுப்பினர்கள் இருப்பதால் அவர்களின் ஆதரவு பெற்று அதை நிறைவேற்றுவது எளிதாக முடிந்துவிடும். அது சட்டமோ திட்டமோ ஏதாயிருந்தாலும் மேல் சபையான ராஜ்யசபையின் ஒப்புதலும் அங்கீகாரமும் பெற்று அதன் பின்தான் ஜனாதிபதியின், குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறும்போதுதான் அது சட்டமோ திட்டமோ ஆக மாறும். அதுவரைக்கும் அது வெறும் பில்லாகத்தான் இருக்கும். அதானது ஒரு வரைவாகத்தான் இருக்குமே ஒழிய ராஜ்யசபாவின் ஒப்புதலும் அதன் பிறகு ஜனாதிபதியின் ஒப்புதலும் பெறும்போதுதான் அது சட்டமாகவோ திட்டமாகவோ செயல்பாட்டிற்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இவற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்த ராஜ்யசபாவுக்கு இருக்கிறது. ஒரு சட்டமோ திட்டமோ லோக்சபா அறிவிக்கப்பட்டு எதிர்கட்சிகள் உட்பட அவை விவாதிக்கப்பட்டு அதன் குறைகள் களையப்பட்டு தேவைப்படும் திருத்தங்கள் செய்யப்பட்டு அவை நிறைவேற்றினாலும் அவை மேல் சபையில் இவை மீண்டும் அலசி ஆராய்ந்து நிறைய குறைகளையும் நிறைகுறைகளையும் ஆராயப்பட்டு தேவையானதை சேர்த்து
தேவையற்றதை களைந்து அவசியமான திருத்தங்களை அதில் கொண்டு வந்து மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து வேண்டியதை திருத்தி தற்போது இது தேவையா என்பதையும் ஆய்ந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் சீர்திருத்தி முழு வடிவம் கொடுக்க இந்த சபை கட்டாயம் தேவையாகிறது. ஆக இந்தியாவில் ஒரு சட்டமோ திட்டமோ உருவாகி அது நடைமுறைக்கு வரும்போது மக்கள் நலன் கொண்டதாக வரும் என நம்பலாம். அப்படித்தான் அமலாக்கப்படுகிறது என்று உறுதி செய்யவும் இயல்கிறது. அல்லாமல் இந்த சபை இல்லாமல் இது நடந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இது இருக்கிறதா இல்லையா என்றும் அலசாமல் மக்களை இது பாதிக்குமா இல்லையா என்று பார்க்காமல் இது இல்லை என்றால் ஆட்சி அமைக்கும் அரசுகள் கட்சி அல்லது தங்கள் தனிப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் அதிக கலந்துரையாடல்கள் இல்லாமல் மக்களுக்கு பயனுள்ளதா இல்லையா என்று அலசாமல் மக்களை பாதிக்குமா இல்லையா என்று கூட பார்க்காமல் சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றும் நிலை வந்துவிடும் என்பதுதான் இந்த சபை இல்லை என்றால் வருகின்ற ஆபத்து என்று சொல்கிறார்கள். ஆக இந்த சபை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கருதப்படுகிறது. இந்த சபை ஒரு அவசியம் என்று இங்கு அடிக்கோடிட்டு சொல்கிறார்கள். இதற்காகத்தான் ஜனநாயக ஆட்சி முறை கொண்ட நாடுகளிலெல்லாம் இந்த இரட்டை சபைகள் ஆட்சி முறை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். உலகின் முதல் ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவிலும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற லோவர் ஹவுஸும் செனட் என்ற அப்பர் ஹவுஸும் உண்டு. அதேபோல பிரிட்டனில் ஹவுஸ் ஆஃப் காமன் என்ற லோவர் ஹவுஸும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்ற அப்பர் ஹவுஸும் உண்டு. இந்தியாவும் இதைத்தான் பின்பற்றுகிறது, இந்த சிஸ்டத்தை தான் செயல்படுத்துகிறது. இந்த இந்தியாவின் மேல்சபை உறுப்பினர்கள் எவ்வளவு தெரியுமா? 245. இவர்களின் பதவி காலம் எவ்வளவு தெரியுமா? 6 வருடம். ஆட்சி காலம் 6 வருடமாக இருந்தாலும் ஏன் ராஜ்யசபா பெர்மனன்ட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகிறது? ஏன் அப்படி அழைக்கிறார்கள்? அதை பற்றியெல்லாம் நாம் அறிய வேண்டாமா? ராஜ்யசபா இந்தியாவின் உருவான வரலாறையும் அறிந்தால்தான் ஏன் இதை பெர்மனன்ட் ஹவுஸ் என்று அழைக்கிறார்கள், ஆனால் இப்படி 6 ஆண்டு காலம் பதவி என்று சொல்கிறார்கள் என்ற குழப்பங்கள் மாறி தெளிவடைய முடியும். பாருங்கள் பார்ப்போம். இந்தியாவில் 1919 பிரிட்டிஷ் அரசுதான் இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெஃபர்ஸ் இதை கொண்டு வந்தார்கள். இந்தியாவிற்கு ஏற்கனவே ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேட் அசம்பிளி இருந்தது. அதற்கு ஒரு அப்பர் ஹவுஸ் என்ற வகையில்தான், அதாவது ஒரு மேல் சபை என்ற வகையில்தான் இதை அறிமுகப்படுத்தினார்கள். உடனே வெள்ளைக்காரன் நிர்வாக திறமை என்று உச்சுகொட்டி விடாதீர்கள். வெள்ளைக்காரன் எந்த நல்லெண்ணத்துடனும் இதை கொண்டு வரவில்லை என்பதையும் அறிந்திருங்கள். அதாவது அந்த காலகட்டங்களில் அந்த காலத்தில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலும் இந்தியர்கள். இவர்கள் இந்தியர்களுக்கு நலன் தரக்கூடிய திட்டங்களும் சட்டங்களும் கொண்டு வர உற்சாகம் காட்டினார்கள், அதற்கு முற்பட்டார்கள். இது வெள்ளைக்கார துறைகளுக்கு அவ்வளவு ரசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்தியர்கள் நல்லது நடப்பதையும் இந்தியா முன்னேறுவதையும் அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் எப்போதும் தங்கள் அடிமைகளாக ஆட்சி செய்யவே விரும்பினார்கள். ஆக அவர்கள் கொண்டு வரும், அதாவது இந்த சபையில் உள்ளவர்கள் கொண்டு வரும் அல்லது நிறைவேற்றும் திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் மறுபரிசீலனை என்ற பெயரில் தடைகள் உருவாக்கவும் மறுப்பு தெரிவிக்கவும் கொண்டு வந்ததுதான் இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற இந்த மேல் சபையை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது இதை அறிமுகப்படுத்தியதே அதை தடுப்பதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் தான். அன்று இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பெரும்பாலும் பிரிட்டிஷ் அரசு நேரடியாகத்தான் இதற்கு நாமினேட் செய்து இதன் உறுப்பினர்களை தீர்மானித்தார்கள், அல்லது அவர்களே அப்பாயின்மென்ட்டும் செய்தார்கள். ஆக வெளியிலிருந்து இந்தியர்களோ மற்றவர்களோ இதில் அதிகம் பங்கு பெறவில்லை என்பதே உண்மை. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க பிரிட்டிஷாரின் நலன் கருதி இந்தியாவையும் இந்தியர்களையும் கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பாக இது அன்று செயல்பட்டது. அல்லது இது பிரிட்டிஷ் அரசுக்கு விருப்பமில்லாத சட்டமோ திட்டமோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டு வந்தால் அதை தடுப்பதற்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ரொம்ப வசதியாகப்பட்டது இந்த அமைப்பு. அதைத்தான் அவர்கள் அன்று செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் உண்மை. இது சுதந்திரத்திற்கு முந்தைய கதை. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த சிஸ்டம், அதாவது இந்த இரட்டை சபை முறை தேவையா வேண்டுமா வேண்டாமா என்பது தீர்மானிப்பது இந்திய அரசியல் அமைப்பிற்கு வந்தது. இதை பற்றிய கலந்துரையாடல் நடப்பது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், அதாவது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா. இந்த மன்றத்தில் இந்த இரு சபை தொடர்பான விவாதம் வந்தபோது இது பற்றி ஆய்ந்து அறிந்து பின் முடிவெடுக்க ஏதுவாக ஒரு கமிட்டியை ஏற்படுத்தினார்கள். அதாவது யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி என்று அந்த கமிட்டிக்கு பெயர். இதன் தலைவராக திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார். நேருதான் இதன் தலைவர் அல்லது சேர்மேன் என்று சொல்லப்பட்டது.
அந்த குழு ஆய்ந்து அறிந்து அறிக்கை ஒன்று பார்லிமெண்டில் அதானது சபையில் தாக்கல் செய்தது. அதன்படி இரு சபைகள் தேவைதான் என்றும் அறிவுறுத்தியது. உடனே அப்படி சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பிறகு அந்த சபையில் விவாதிக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் விவாதிக்கப்பட்ட போது அப்போது மேலெழுந்த ஒரு கருத்து, இந்தியாவின் ஒற்றுமைக்கும் இங்குள்ள கூட்டாட்சி அமைப்புக்கும் அதாவது யூனிட்டி அண்ட் ஃபெடரல் சிஸ்டத்திற்கு சுமூகமான செயல்பாட்டிற்கும் ராஜ்யசபா என்ற அப்பர் ஹவுஸ் அதாவது மேல் சபை தேவை என்று ஒரு கருத்து எல்லோரிடமும் பொதுவாக மேலோங்கி நின்றது. இங்கு ஒரு கேள்வி வரும், ஒரு பெரிய கூட்டத்திற்கு அதிக சம்பளம், சலுகைகள், வசதிகள் என மக்களின் வரிப்பணம் அளித்து உட்கார வைத்து வீண் செலவு என்பது வீண் செலவு தானே என்ற கேள்வி வரும். அதற்கும் விடையுண்டு. அதாவது நமது எம்பிக்கள், அதுதான் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புகின்ற ஒவ்வொரு எம்பியும் உறுப்பினராக உள்ள லோக்சபாவை சொல்வது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்று சொல்வார்கள். அதானது மக்களுடைய வீடு என்று. ஏனெனில் இந்த ஒவ்வொரு எம்பிக்களும் நாட்டில் உள்ள தங்கள் தொகுதியில் மக்களின் அதானது தங்களது தொகுதி மக்களின் ஒவ்வொரு குடிமகனின் கவனியங்கள் ஒவ்வொரு குடிமகனின் பிரதிநிதியாக இவர்கள் அங்கே செல்கிறார்கள். அதாவது தொகுதியில் உள்ள ஒவ்வொரு குடிமகனையும் அவர்கள் அங்கே பிரதிபலிக்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். எனவே அந்த தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பிரதிநிதியாக அந்த எம்பி அங்கே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகிறோமா என்று சுயம் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு குடிமகனையும் பிரதிபலிப்பதால் இவர்கள் இருக்கும் அந்த சபையை ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்று அழைக்கிறார். ஆனால் ராஜ்யசபா என்கிற மேல் சபையின் எம்பிக்களோ மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பவர்கள் அல்ல. இவர்கள் பிரதிநிதிகரிப்பது மாநிலங்களையும் யூனியன் டெரிட்டரிகளையும், அதாவது இவர்கள் பிரதிநிதிகரிப்பது மாநிலங்களையும் யூனியன் டெரிட்டரிகளையும் அல்லது யூனியன் பிரதேசங்களையும் தான். அதனால் தான் ராஜ்யசபாவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கிறார்கள், அதாவது மாநிலங்களவை. இப்படி இந்தியாவில் உள்ள மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் பிரதிநிதிகரித்து வரும் பிரதிநிதிகள் தங்களது மாநிலங்களின் யூனியன் பிரதேசங்களின் தேவைகள், அவசியங்கள், அவற்றின் வளர்ச்சி திட்டங்கள், அவற்றுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போன்றவற்றை முன்னெடுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் போது ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக போட்டிகளோ பொறாமைகளோ பிரச்சனைகளோ வராமல் இருப்பதற்குத்தான் இது பேருதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது, நம்பினார்கள். இந்தியாவின் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூட ராஜ்யசபா உறுப்பினர்கள் மாநிலங்களவை பிரதிநிதிகளாகத்தான் மாநிலங்களை பிரதிநிதிகரிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கூட்டாட்சி அமைப்பிற்கு மிகவும் அவசியம். எனவே மாநிலங்களின் ஒற்றுமைக்கும் அவற்றின் வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் மாநிலங்களவை மிக அவசியம் என்றும் அவரே கூறுகிறார். அப்படி நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 79 ஒருமனதாக சேர்க்கப்படுகிறது. அதில் கூறப்பட்டிருப்பது இந்தியாவின் ஆட்சி அமைப்பில் லோக்சபா, ராஜ்யசபா என இரு சபைகள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. அப்படி இந்த இரு சபை கொண்ட ஆட்சி முறை இந்தியாவில் நிரந்தரமானது, அமலுக்கும் வந்தது. சரி, இனி ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் வேண்டும், அது எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், அதில் எந்த முறை கையாளப்படுகிறது பாருங்கள் பார்ப்போம். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகபட்சம் 280 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை. இதில் 238 பேரை மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 12 பேரை நமது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கலாம், அதானது நாமினேட் செய்யலாம் என்பது பொருள். அதன்படி நமது குடியரசுத் தலைவர் லிட்டரேச்சர், ஆர்ட்ஸ், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ் என்ற 4 துறைகளை சார்ந்தவர்களைத்தான் இந்திய குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்பார். அந்த வகையில் தான் பிரபலங்களை குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்பதுண்டு. ரெக்கமெண்டேஷன், அதான ஆளுங்கட்சிகளின் பரிந்துரைப்படி ஜனாதிபதி பரிந்துரைப்பதுண்டு. அப்படித்தான் சச்சின் டெண்டுல்கரும் எம்பி ஆனார். நமது தமிழ்நாட்டில் நமது இளையராஜா அவர்களும் எம்பி ஆனதும் அப்படித்தான். அவர்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைப்பதுண்டு, அப்படி கொடுப்பதுண்டு. இப்படி பல பேர்கள் அதை பெற்றதுண்டு. மீதி 238 பேரை மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யலாம் என சொல்லப்பட்டாலும் தற்போதைய சூழ்நிலையில் நமது ராஜ்யசபாவில் 233 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த ஜனாதிபதி பரிந்துரைத்த 12 எம்பி உறுப்பினர்களையும் சேர்த்து கொண்டால் மொத்தம் 245 பேர் நமது ராஜ்யசபாவில் தற்போது உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், செயலாற்றுகிறார்கள். இனி லோக்சபா என்ற மக்களவையில் ஆயுட்காலம் 5 வருடம்தான். அதானது நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற எம்பிக்கள் இருக்கின்ற மக்களவை என்று சொல்லப்படுகின்ற லோக்சபாவின்
ஆயுட்காலம் 5 வருடம் தான். அது நிரந்தரமற்ற சபை, நிரந்தரமில்லை. ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் ஒருமுறை இது கலைக்கப்படும். கலைத்து தேர்தல் நடத்தப்படும். மறுமுறை மறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படும், அல்லது அதே உறுப்பினர்கள் திறமை வாய்ந்தவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் ராஜ்யசபா நிரந்தரமானது, அது கலைக்கப்படுவதில்லை என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஒருபோதும் கலைக்கப்படுவதில்லை. அதனால் தான் அதை பெர்மனன்ட் ஹவுஸ் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு ராஜ்யசபா எம்பியின் பதவி காலமும் 6 வருடம். என்ன குழம்புகிறதா? குழம்ப வேண்டாம். ஏனென்றால் 6 வருடம் என்கிறீர்கள், ஒருபோதும் கலைக்கப்படாது என்கிறீர்கள் என்று குழம்ப வேண்டாம். தகவல் உண்மைதான். அது எப்படி என்று நாம் போக போக பார்ப்போம். இனியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. அதாவது ராஜ்யசபாவில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளிலும் தேர்தல் நடக்கும் என்பதுதான். என்ன ஒரே குழப்பமாக இருக்கிறதா? கவனமாக கேளுங்கள். மொத்த எம்பிக்கள் 245 பேர் என்று சொல்லியாகிவிட்டது. இந்த 245 பேரையும் மொத்தமாக தேர்வு செய்யப்படுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். மொத்த உறுப்பினர்களை 3ஆக பிரிக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு 2 ஆண்டிலும் 3ஆக பிரித்து ஒவ்வொரு பங்கு மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு குழுவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். 3 குழுக்களாக பிரிக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு குழுவிலும் 82, 82, 81 என 245ஐ 3ஆக பிரிக்கிறார்கள். அந்த 3இல் ஒரு பகுதியை ஒவ்வொரு 2 ஆண்டிலும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு 2 ஆண்டிலும் 83 பேர் 6 வருடம் நிறைவு செய்வார்கள். அடுத்த 82 பேர் அடுத்த 4 ஆண்டில் நிறைவு செய்வார்கள். அடுத்த 81 பேர் அடுத்த 2 ஆண்டுகளில் நிறைவு செய்வார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு 2 ஆண்டிலும் 82 பேர் 6 வருடம் நிறைவு செய்வார்கள். அடுத்த 82 பேர் அடுத்த 2 ஆண்டில் நிறைவு செய்வார்கள். அதன் அடுத்த 2 ஆண்டில் அடுத்த 81 பேர் நிறைவு செய்வார்கள். ஆக 82 பேர் 6 ஆண்டு நிறைவு செய்து புது உறுப்பினர்கள் வரும்போது 163 உறுப்பினர்களுடன் ராஜ்யசபா இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். ஆக இவை மொத்தமாக ஒருபோதும் கலைக்கப்படுவதில்லை. சபை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். இவற்றில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் ஒருமுறை 82 புது உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து கொள்வார்கள். ஆக சபை என்றும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்பதால் தான் இதை நிரந்தரமானது என்கிறார்கள். அதாவது பெர்மனன்ட் ஹவுஸ் என்று சொல்கிறார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் உறுப்பினர்கள் அங்கம் வேண்டும் என்பதற்காக, சுழற்சி சரியாக வருவதற்காக இது முதலாக துவங்கிய போது 250 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு முதல் 2 வருடத்தில் 3இல் ஒரு பகுதியை வெளியேற்றினார்கள். பிறகு தேர்தல் நடத்தி புது உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டார்கள். அடுத்த 3இல் ஒரு பகுதியை 4 ஆண்டில் வெளியேற்றி புது பிரதிநிதிகளை கொண்டு வந்தார்கள். அடுத்த 3வது பகுதியை மீண்டும் 6 வருடம் முடிந்தபோது வெளியேற்றி புது உறுப்பினர்களை கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த சுழற்சி முறையை முதலாக சரிவர்க்கி கொண்டு வருவதற்காக முதலில் மட்டும் இப்படி 2-4 வருடங்களில் 2 குழுக்கள் வெளியேறினார்கள். மற்றபடி எப்போதுமே 6 ஆண்டுகள் இந்த குழுக்கள் முழுவதுமாக தங்கள் பணி காலத்தை முடிக்கும். அதே நேரம் மேல் சபை கலைக்காமல் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை தேர்தல் நடக்கும் போதும் அங்கு 163 உறுப்பினர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதனால் தான் இதை பெர்மனன்ட் ஹவுஸ் என்றும் அழைக்கிறார்கள். சரி, இனி எப்படி இந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று பார்ப்போமா? இது ஒரு மறைமுக தேர்தல் அல்லது தேர்வு என்று சொல்லலாம். சாதாரண தேர்தல் எப்படி? ஒரு தொகுதியில் பல பேர் போட்டியிடுவார்கள். யார் அதிகம் ஓட்டு வாங்குகிறார்களோ அவர்கள் வெற்றியாளனாக அறிவிக்கப்படுவார்கள். எவ்வளவு ஓட்டு என்பது இங்கு முக்கியமில்லை. மற்றவர்களை விட அதிகம் யார் வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளனாக அறிவிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான். ஆக இவ்வளவு ஓட்டு ஒருவர் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை சாதாரணமாக நடக்கின்ற எம்பி தேர்தலுக்கு கிடையாது. ஆனால் ராஜ்யசபா எம்பிக்களின் மறைமுக தேர்தலில் முற்றிலும் மாறுபட்டது, வித்தியாசமானது. அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டுமெனில் எம்எல்ஏக்களின் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஓட்டுக்கள் கட்டாயம் அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். இப்போது ஒரு சந்தேகம் வரும், இந்த ராஜ்யசபா எம்பியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது யார் என்று. முதலில் சொன்னது போல் ஆம், ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வது அந்தந்த மாநிலங்களில் உள்ள எம்எல்ஏக்கள் தான் தேர்வு செய்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையைத்தான் கோட்டா என்கிறார்கள். அதானது குறிப்பிட்ட அளவு ஓட்டை கட்டாயம் பெற வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருக்கிறது அல்லவா, இதைத்தான் கோட்டா என்கிறார்கள். இது எல்லா மாநிலங்களிலும் ஒன்று போலவா இந்த கோட்டா இருக்கும் என்றால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் இந்த கோட்டாவின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. அதானது குறைந்தபட்சம் எவ்வளவு ஓட்டு பெற்றிருக்க வேண்டும் என்ற கோட்டா கணக்கை தீர்மானிப்பது அந்தந்த மாநிலங்களில் உள்ள எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடுகிறது. அதாவது இனி புரியும் வண்ணம் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாடு ராஜ்யசபா எம்பிக்களின் எண்ணிக்கை என்பது 18.
அப்போது ஒவ்வொரு 2 ஆண்டுகளிலும் 3இல் 1 பங்கு, அதாவது 6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சரி, இந்த 6உடன் 1ஐ சேர்த்து கொள்ளுங்கள், அப்போது 7. இந்த 7ஐ கொண்டு மொத்தமான நமது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கும் போது மொத்த தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234. இந்த எம்எல்ஏக்களில் இதை 7ஆல் வகுத்தால் 33.4 வரும். அதாவது 33 எம்எல்ஏக்கள் வரும். அத்துடன் 1ஐ சேர்க்க வேண்டும். 33உடன் 1ஐ சேர்க்கும் போது 34 வரும். ஆக 34 ஓட்டுக்கள் கட்டாயம் பெற்றால்தான் ஒருவர் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். இப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் ராஜ்யசபா எம்பி தேர்வாக நடக்க 34 ஓட்டுக்கள் கட்டாயம் கிடைக்க வேண்டும். 34 எம்எல்ஏக்கள் கட்டாயம் அவருக்கு ஓட்டு செய்திருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று முதலில் பார்க்கும்போது 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதில் 1ஐ சேர்க்க வேண்டும். சேர்க்கும் போது 7 ஆகும். அதை வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வகுக்கும் போது கிடைக்கும் விடையில் மீண்டும் 1ஐ சேர்க்க வேண்டும். அதானது 234ஐ 7ஆல் வகுக்கும் போது 33.4 கிடைக்கும். அதில் 33 பேரில் மீண்டும் 1ஐ சேர்க்கும் போது 34 கிடைக்கும். இந்த 34 ஓட்டுக்கள் பெற்றால்தான் ஒருவர் ராஜ்யசபா எம்பி தமிழ்நாட்டிலிருந்து ஆக முடியும். ஆக இந்த தேர்தல் முறை ஒரு வித்தியாசமாக இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த ஓட்டளிப்பு முறையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் இருப்பது போலதான் இவற்றின் ஓட்டு எண்ணிக்கையிலும் வித்தியாசம் உண்டு என்பதுதான் இதன் சுவாரஸ்யம். இதற்கு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு சிஸ்டம் என்று சொல்வது, அதாவது டிரான்ஸ்ஃபரபிள் என்றால் ஓட்டை, எனக்கு கிடைத்த ஓட்டை மற்றவருக்கும் கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் என்று சொல்கிறது. எப்படி இந்த டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்கிறார்கள், எப்படி இந்த ஓட்டிங் சிஸ்டம் என்பதும் எண்ணிக்கை என்பதையும் நாம் விவரமாக பார்ப்போம். அதாவது நாம் சாதாரண தேர்தல் முறையில் எப்படி ஓட்டு போடுகிறோம், எந்த சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டுமோ அல்லது எந்த வேட்பாளர் எந்த சின்னத்தில் நிற்கிறாரோ அந்த சின்னத்தில் மட்டும் நாம் முத்திரை பதித்து மடக்கி அந்த ஓட்டு பெட்டியில் அந்த பேலட் சீட்டை போட்டால் போதும். அப்போது அந்த நபருக்கு அந்த ஓட்டு சென்றுவிடும். ஆனால் இங்கு அப்படி அல்ல. அதானது 6 பேர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் 10 பேர் போட்டியிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த பேலட் ஷீட்டில் 10 பேர்களின் பெயர்களும் இருக்கும். நீங்கள் இந்த 10 பேருக்கு நேராக இருக்கும் காலத்திலும் இவர்கள், அதானது பிரியாரிட்டி, முன்னுரிமை குறிப்பிடப்பட வேண்டும். அதானது முதலில் ராமு வேண்டுமா, ராமு இல்லை என்றால் சோமு, சோமு இல்லை என்றால் ராஜு, ராஜு இல்லை என்றால் சோமன். இப்படி ஒவ்வொருவரும் முதல் பிரியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். 10 பேர் நின்றிருந்தால் 10 பேர்களுக்கும் நீங்கள் பிரியாரிட்டி அடிப்படையில் குறிப்பிடப்பட வேண்டும். இவர் இல்லை என்றால் அவர், அவர் இல்லை என்றால் அவர். அப்புறம் முதலில் யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஓட்டின் முதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆக இந்த 10 பேர்களுக்கும் நீங்கள் அடிப்படையில் 10 பேர்களுக்கும் எழுதப்படவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் 4-5 பேர்களுக்காவது நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டும். ஆக இப்போது ஓட்டு போட்டாகிவிட்டது. இப்போது ஓட்டை எப்படி எண்ணுவது? ஓட்டை எண்ணும் போது 34 ஓட்டு குறைந்தபட்சம் தேவைப்படும் போது ஒருவர் 40 ஓட்டு பெற்றிருந்தால் அவருக்கு தேவையான 34 ஓட்டை அவர் எடுத்துக்கொண்டு வெற்றியாளனாக மாறி நின்றுவிட்டு மீதி இருக்கின்ற 6 ஓட்டை குறைவாக பெற்றவருக்கு அதை கொடுக்க முடியும். இதுதான் டிரான்ஸ்ஃபரபிள் சிஸ்டம் என்று சொல்வது. இந்த 6 ஓட்டை, அதானது செகண்ட் பிரியாரிட்டி யாருக்கு அந்த ஓட்டுச்சோட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு இந்த ஓட்டு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் போது அந்த ஓட்டு அந்த நபருக்கு போகும். அவர் ஏற்கனவே குறைவாக பெற்றிருந்தால் அந்த நபருக்கு இந்த ஓட்டையும் சேர்த்து எண்ணுவார்கள். இப்போது புரிகிறது அல்லவா? அதிகம் பெற்றவர்கள் தனக்கு தேவையான ஓட்டு எண்ணிக்கைக்கு மீதி இருக்கின்ற ஓட்டை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்க முடியும் என்றால், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியில் இருக்கிறவர்களுக்கு அதன் மொத்த எண்ணிக்கையை தவிர்த்து செகண்ட் பிரியாரிட்டி, அதாவது 2வது முன்னுரிமை அளிக்கப்படுபவர்களுக்கு அந்த ஓட்டு எண்ணிக்கை போய்விடும். இப்படி நீங்கள் 10 நபர்கள் போட்டியிடும்போது 243 ஓட்டுச்சீட்டுகள் அதில் கொடுக்கப்படும் போது அந்த ஓட்டுச்சீட்டில் நீங்கள் ஒவ்வொரு சீட்டிலும் இருக்கின்ற 10 பேரில் 2வது முக்கியத்துவம் யாருக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஓட்டுச்சீட்டை கொடுக்க முடியும். அப்போது குறைவாக பெற்றவர்கள் இனி எப்படி பாஸ் பண்ண வைப்பது, எப்படி எண்ணுவது? ஒருவர் 40 ஓட்டை பெற்றுவிட்டார். அவர் 34 ஓட்டை பெற்றுவிட்டு 6 ஓட்டை தனக்கு அடுத்து நிற்கும் மற்றொரு நபருக்கு, அந்த 2வது முக்கியத்துவம் அளித்திருக்கின்ற நபருக்கு அந்த ஓட்டுச்சீட்டை கொடுத்து அவரை வெற்றி பெற வைத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனி குறைவாக பெற்றிருப்பார்கள் அல்லவா?
இந்த 10 பேரில் மீதி 9 பேர் இருப்பார்கள் அல்லவா? இந்த 9 பேரில் மீதி 5 பேர் நாம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆக இந்த 9 பேரில் யார் மிக குறைவாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களை இவர்கள் எலிமினேட் செய்வார்கள். அதானது இவர்களுக்கு இனி எந்த வகையிலும் குறைந்தபட்ச ஓட்டு பெற்றிருப்பதால் அவரை இந்த போட்டியிலிருந்து நீக்கி விடுவார்கள். அப்படி நீக்கும்போது அவர் குறிப்பாக ஒரு 20 ஓட்டு பெற்றிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 20 ஓட்டை எடுத்து பரிசோதிப்பார்கள். அவருக்கு கிடைத்த 20 சீட்டு, அந்த 20 சீட்டில் செகண்ட் பிரியாரிட்டி யார் யாருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இரண்டாவது முன்னுரிமை வழங்கப்பட்டவர்களுக்கு பங்கு வைத்து அந்த 20 ஓட்டையும் வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் போது மறுபடியும் வழங்கப்பட்டு மீதி உள்ள 8 பேரின் ஓட்டையும் கூட்டி பார்க்கும்போது யாருக்கேனும் 34 வந்துவிட்டால் அவர்கள் வெற்றியாளனாக அறிவிக்கப்படுவார்கள். மீண்டும் 7 பேர் இருப்பார்கள் அல்லவா? இந்த 7 பேரில் மறுபடியும் நமக்கு 4 பேர் இனியும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த 7 பேரில் மிக குறைவாக பெற்றவரை மறுபடியும் எலிமினேட் செய்வார்கள். அதானது அவர்களையும் நீக்கிவிட்டு அந்த 7வது நபர் பெற்றிருந்த ஓட்டு 18 ஓட்டு பெற்றிருக்கிறார் என்றால் அந்த 18 ஓட்டில் அந்த 18 பேலட் ஷீட் அவர்களிடம் இருக்கும். அதில் 2வது முக்கியத்துவம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் மறுபடியும் இந்த ஓட்டுச்சீட்டை பங்கு வைத்து அளிக்கப்பட்டு மறுபடியும் கூட்டப்படும் போது அந்த 6 பேரில் யாருக்காவது 34 வந்துவிட்டால் அவரை வெற்றியாளனாக அறிவிக்கப்படுவார். இப்படி இந்த ஓட்டுக்கள் மறுபடியும் சுழற்சியில் எலிமினேட் செய்வதும் அதானது நீக்குவதும் அவர்கள் ஓட்டை பகிர்ந்தளிப்பதுமாக 2வது முன்னுரிமை அளிக்கப்பட்ட ஓட்டுச்சீட்டுகளை பகிர்ந்து அளிப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகி 6 பேரையும் இவர்கள் தேர்வு செய்து விடுவார்கள். ஆக இந்த 6 பேரை தேர்வு செய்வது வரை இந்த சுழற்சி அடிப்படையில் எலிமினேட் செய்வதும் அவர்கள் ஓட்டை பங்கு வைத்து அளிப்பதும் இப்படி சுழற்சி முறையில் வைத்துத்தான் இந்த வெற்றியாளனை தீர்மானிக்கிறார்கள். இது போட்டி என்று வரும்போது மட்டும்தானே ஒழிய பொதுவாக அரசியல் கட்சிகள் அப்படி செய்வதில்லை என்பதுதான் இங்கு விசேஷம். அதாவது அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அவர்களுடைய அங்கங்களை தீர்மானித்து விடுகிறார்கள். எனவே 6 பேர் என்றால் 6 பேரை மட்டுமே தீர்மானித்து அவர்களை ஜெயித்து விட்டதாக, போட்டியின்றி ஜெயித்து விட்டதாக தேர்தல் கமிஷனுக்கு அறிக்கை தாக்கல் செய்து வெற்றியாளனாக அறிவித்து விடுவதால் பெரும்பாலும் தேர்தல் இப்படி நடப்பதில்லை. ஆனால் தேர்தல் நடந்தால் இந்த முறையில் தான் நடத்தப்படும். அதை அறிவதற்குத்தான், உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அறிவதற்குத்தான் இது சொல்லப்பட்டது. இந்த ஓட்டு முறையில் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் ஓப்பன் பேலட் சிஸ்டம் என்பதுதான். அதாவது எல்லா கட்சிக்காரர்களும் இப்படி தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் தங்கள் கட்சி சார்பாக ஒரு பிரதிநிதியை இந்த ஓட்டெடுக்கும் இடத்தில் அவர்களுக்கு நிறுத்த முடியும். அப்படி அவர்கள் தங்கள் பிரதிநிதியாக நிறுத்துபவர்கள் இந்த தங்கள் எம்எல்ஏக்கள் யாருக்கு முதல் பிரியாரிட்டி, செகண்ட் பிரியாரிட்டி, தேர்ட் பிரியாரிட்டி என்று மென்ஷன் பண்ணுகிறார்கள் அல்லது குறிப்பிடுகிறார்கள் என்பதை எழுதிவிட்டு இந்த பேலட் பேப்பரை அந்த கட்சியின் பிரதிநிதியிடம் காட்டிவிட்டுத்தான் பேலட் தேர்தல் பெட்டியில் போட வேண்டும். அப்படி காட்டிவிட்டு போடும்போது இது குறிப்பிட்ட அதானது செமி ஓப்பன் சிஸ்டமாக மாறுகிறது. அதானது இதை முற்றிலும் நமது சாதாரண தேர்தல் போல அவரவர் போடுவது அவரவருக்கு மட்டுமே தெரியும் என்ற இரகசியம் படி அல்லாமல் இது கட்சியின் சார்ந்த கட்சியின் பிரதிநிதிக்கு தெரிந்துவிட்டுத்தான் நாம் இதை செய்ய முடியும் என்பதால் கட்சியின் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நாம் இதை செயல்பட முடியுமே ஒழிய ஒரு எம்எல்ஏ தன்னிச்சையாக செயல்பட இங்கு முடிவது கஷ்டம் என்பதுதான் இந்த சிஸ்டத்தில் உள்ள ஒரு பெரும் குறையாக சொல்லப்படுகிறது. சரி, இதிலிருந்தே புரியும் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பது எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அவர்களின் விருப்பப்படி செய்ய இயலாது, ஓட்டு முறை வைத்தாலும் இயலாது, இல்லாவிட்டாலும் இயலாது என்பதை உங்களுக்கு இங்கு ஓரளவு புரிந்திருக்கு. சரி, இனி ஒரு மாநிலத்தை சார்ந்தவர் எப்படி பிற மாநிலங்களில் உள்ள ராஜ்யசபா எம்பி ஆகிறார்? சோனியா காந்தி கூட உத்தரப்பிரதேசத்தில் தான் முன்பு எம்பியாக இருந்து கொண்டே இருந்தார். தற்போது அவர் ராஜஸ்தானிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இது எப்படி சாத்தியம்? அதானது இந்த தேர்தல் முறையும் இந்த ராஜ்யசபா எம்பியும் அங்கீகரிக்கப்பட்டு இதன் சிஸ்டம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்றால், ஒருவர் ஒரு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா பிரதிநிதியாக ராஜ்யசபைக்கு செல்லும் போது அவர் அந்த மாநிலத்தில் ஓட்டுரிமை உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. அப்படி ஒரு சட்டமும் இருந்தது. ஆனால் நம்மூர் அரசியல்வாதிகள் அதில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார்கள். அதானது இனி அந்த சட்டத்தை 2003 மாற்றி திருத்தம் கொண்டு வந்தார்கள். அதாவது
ஒரு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக செல்பவர் அந்த மாநிலத்தில் தான் ஓட்டுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. அவர் இந்த நாட்டின் எந்த மாநிலத்திலாவது ஒரு ஓட்டு உரிமை உள்ள ஒரு நபராக இருந்தால் போதும் அப்படி என்ற சட்ட திருத்தத்தை 2003 கொண்டு வந்தார்கள். ஆனால் இதில் இருக்கின்ற ஒரு பெரும் குறையாக ஒரு கேள்வி இப்போது எழும். அதானது, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மாநிலத்திலிருந்து நாம் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபாவிற்கு செல்லும் போது நம்மால் அல்லது அந்த எம்பியால் எப்படி அந்த மாநிலத்தில் உள்ள குறைகளையும் நிறைகளையும் தேவைகளையும் அடிப்படை வசதிகளுக்கான அவசியங்களையும் ராஜ்யசபாவில் முன்னெடுத்து கொண்டு செல்ல முடியும், அவர்களுக்கு அந்த உரிமைகளையோ அல்லது வசதிகளையோ ஏற்படுத்தி கொடுக்க முடியும், வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்ற பல கேள்விகள் இங்கே நிற்கிறது. அப்படி நிற்கும்போது இங்கு இன்னொரு கேள்வியும் வருகிறது. ஒரு ராஜ்யசபா எம்பி தனது மாநிலத்திற்கு நன்மைகள் செய்வதற்காக தனது மாநிலத்தின் தேவைகளை அங்கே முன்வைப்பாரா அல்லது தான் பரிந்துரைக்கப்பட்ட மாநிலத்தின் தேவைகளையும் அவசியத்தையும் முன்வைப்பாரா என்ற குழப்பமும் கேள்விகளும் இப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்கிறாரா இல்லையா என்பது காலத்திற்கே வெளிச்சம். இந்த சட்டத்தை 2003 தான் திருத்தி இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். இதை பற்றிய உங்கள் கருத்தையும் குறிப்பிடுங்கள். இப்போது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நமது அரசியல் அமைப்பில் உள்ள ராஜ்யசபா என்ற ஒரு அமைப்பின் முழு விவரமும் உங்களுக்கு எப்படி வருகிறது, எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எப்படி தேர்தல் நடக்கிறது, தேர்தல் முறைகளில் எப்படி செய்கிறார்கள் என்ற முழு விவரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுவரை தெரியாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த அறிவாக இருக்கும் என்றே நம்புகிறது. பெரும்பாலானவர்களுக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை. ஆக இது ஒரு சிறந்த அறிவாக உங்களுக்கு இருக்கும் என்று 6 o'clock நம்புகிறது. சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அதுவே எங்களின் ஊக்க சக்தி.